வெல்கம் டு டெலிஷியஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வஞ்சரம் மீன் 1 kg வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா: கார்ன்ஃப்ளவர், சோம்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை, பூண்டு 5-6 பல், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்சர் எடுத்துக்கோங்க. சோம்பு போட்டுக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. மிக்சர்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா டைரெக்டாக ஃபிஷ்லேயும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த ஃபைன் பேஸ்ட்டை மீனில் சேர்த்துக்கலாம். மீனில் சேர்க்கும்போது எல்லா இடமும் படுற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா மீனை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம், எல்லா ஃபிஷ்லேயும் படுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மினிமம் 1 hour மேரினேட் பண்ணி வைக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 2-3 hours கூட வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். மினிமம் 1 hour மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகுது, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 2 minutes நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. டீப் ஃப்ரையை விட ஷாலோ ஃப்ரை நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணும்போது ஹார்டாகிடும், ஷாலோ ஃப்ரை நல்லாயிருக்கும். 5 minutes குக் பண்ணலாம். அப்புறம் அனதர் 5 minutes திருப்பி போட்டு குக் பண்ணலாம். மீன் பொரிக்கும்போது நல்லா கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். திருப்பி போடும்போது எண்ணெய் தெறிக்கும், பார்த்து மெதுவாக இது பண்ணணும். அதோட ஸ்கின்லேருந்து எண்ணெய் தெறிக்கும். திருப்பி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணலாம். 5 minutes குக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். 5 minutes கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா எம்மியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.